எந்த குழம்புக்காக இருந்தாலும் இந்த ராகி களி அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். என்ன உருட்டு கட்ட கையில் ராகி மாவு கலர்ற தொன்னை சாமி இதுதான், மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். சொல்லுப்பா. என்ன அந்த சின்ன பொடியெல்லாம் ஏதோ பெருசாக இருக்கு? இதுவா? இது களி மாவு, கம்பு களி மாவு. இது இது தினை அரிசி. சரி, இன்னைக்கு இது ரெண்டும் போட்டு கம்பு களி கிளற போகிறேன். ஓரளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இந்த ஒரு சொம்பு தண்ணி போதும். ஒரு கிளாஸ் அளவுக்கு தினை அரிசி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இப்போ முதல்ல அதை நம்ம வேக வச்சுக்கலாம். அது நல்லா பூ மாதிரி வெந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து நான் ஓரளவுக்கு தான் வைப்பேன். இப்போ தினை அரிசி ஊற வச்சதுனால 2 அளவுக்கு தண்ணி வைக்கிறேன். நம்ம தண்ணி இந்த தினை அரிசி வெந்ததுக்கப்புறமா ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்புறமா ராகி மாவு உள்ளே போடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டா காலையில் சாதம் மீந்தா கூட சும்மா அந்த தண்ணியே போட்டு குடிச்சிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றுல நல்லாயிருக்கும். இப்போ கால் அளவுக்கு வந்து ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன்னா இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தினை அரிசி உள்ளே போட்டிருக்கேன். இப்போ ஒரு தடவை வந்து தினை அரிசி போடுவேன், ஒரு தடவை வந்து குதிரைவாளி அரிசி போடுவேன், ஒரு தடவை வந்து இந்த கோதுமை ரவை இருக்குது பாருங்கள், அந்த ரவையும் போடுவேன். இல்லை சாப்பாடு ஒரு நாளைக்கு எனக்கு மட்டும்தான் இருக்குது, வீட்டுக்காருக்கு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக சாப்பாடு போட்டு ராகி கிளறி வச்சுக்கிட்டா இருக்கிற குழம்பு வச்சு 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். எந்த குழம்புக்காக இருந்தாலும் இந்த ராகி களி அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த கறி குழம்புக்கு இன்றைக்கி சண்டே இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா புதி வந்து வேகுது பாருங்களா, எப்படி குதி வந்து வேகுது பாரு. பார்த்தியா, மல்லிகைப்பூ மாதிரி அப்படியே வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்படி நசுங்கணும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இது என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு, அவ்வளோதான். A few moments later. வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பூ மாதிரி, நல்லா மல்லிகைப்பூ மாதிரி நல்லா வெந்துருச்சு. அடுப்பை தவளையை மூடி வச்சா அடுப்பை ஸ்லிம்மில் வச்சிடணும், இல்லைன்னா பொங்கிரும். பாருங்கள், இப்படி நசுக்கணும். வெந்துருச்சு. இப்போ நம்ம ராகி மாவு போடும்போது இருக்கிறது நல்லா வெந்துடும். தண்ணி ஒரு அரை சொம்பு வடிச்சிடலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சு இதெல்லாம் உருட்டு கட்ட கையில் ராகி மாவு கலர்ற தொன்னை சாமி இதுதான், மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. இது கட்டி ஆயிரும்ல? கட்டி ஆகாததுக்கு தான் அரிசி சாப்பாடும் போடலாம், தினை அரிசியும் போடலாம், அப்புறம் கோதுமை ரவையும் போடலாம். அதெல்லாம் போட்டுக்கிட்டா கட்டி ஆகாது. அடுப்பை மட்டும் ஸ்லிம்லேயே தான் வச்சுக்கணும். அது இப்படி கட்டி ஆகுதா, டக்குன்னு நம்ம எடுத்து வச்ச தண்ணியை ஊற்றிடணும். அதுக்காக தான் சுடு தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கிறது. புதுசாக களிக்கின்றவங்களா இருந்தால் பக்கத்தில் அடுப்பில் சுடு தண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. எடுத்து வச்ச தண்ணியை அரிசியோட பாருங்க போட்டேன் உள்ள. இது வந்து 2 பேருக்கு அளவு, 2 பேர் சாப்பிடலாம். எவ்வளோ நேரம் கிளறணும்? அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேகணும்ல. உங்களுக்கு இந்த தண்ணி ஊற்றியும் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி ஊற்றுங்க, ஒன்றும் தப்பில்லை. அடுப்பு நம்ம ஸ்லிம்மில் தானே வச்சுருக்கோம். டக்குன்னு இந்த பக்கம் அடுப்பில் நல்லா பெருசாக வச்சு கொஞ்சமாக ஒரு சொம்பு தண்ணி வச்சு ஊற்றிடலாம். ஊற்றி இப்படி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும்.
முடி விழுகாம பார்த்துக்கணும். இது வந்து முடி விழுந்துருமாலான்னு. அப்படின்னா முடி விழுகுது. நீ கட்டி கட்டியான்னு சொன்னியல்ல, அதுதான் முடி விழுகுதுன்னு சொல்லுவோம். நல்லா கம 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 கமன்னு வாசனை வரும். அந்த ஃபர்ஸ்ட் போட்ட கொஞ்சம் கல்லுப்பே போதுமா? போதும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் போட்ட அவ்வளோ கல்லுப்பே போதும். என்னென்னா இதில் மீதி ஆகிட்டா தண்ணி ஊற்றி வச்சு காலையில் லீஸ் தண்ணியாக குடிக்கலாம். குடிக்கும்போது நல்லாயிருக்கும். நீச்சல் தண்ணி. நீச்சல் தண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். உங்கள் பாட்டி கீழே எடுத்து வச்சு கிளறுவாங்க. நான் கீழே எடுத்துல வச்சு கிளற மாட்டேன். வயசாயிடுச்சு, மேலே வச்சு கிளறு. கீழே எடுத்து வச்சு உட்காந்து கிளறதுக்குள்ள கொஞ்சம் கேமரா தள்ளிக்கோ. A few moments later. பாருங்க, நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கதா, இப்படி இப்படி பாருங்க, பால் பாலாக வருதா? இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்ம இந்த கரண்டியில் அப்படியே எடுத்து போட்டு வேணும்னா இந்த மாதிரி குட்டி பாத்திரத்தில் உருண்டை பிடிக்கலாம். நான் உருண்டை பிடிக்க மாட்டேன், அப்படியே தட்டில் எடுத்து போட்டு சாப்பிட்டுப்போம். கறி குழம்புக்கு இந்த களி உருண்டை, கேப்பங்களி உருண்டை செஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்படி பெரட்டிக்கணும். பெரட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.